ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4 டெட், TRB, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், நத்திங் பில்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லைக் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், தாமஸ் கார்லைல். அதாவது நம்ம ஏதாவது ஒரு சாதனை செய்திருப்போம் இல்லையா, ஏதாவது ஒரு செயலை நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம், அது மாதிரி வேறு எதுவுமே நம்மளுடைய தன்னம்பிக்கையையும் சுய மதிப்பீட்டையும் உயர்த்துவது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு தாமஸ் கார்லைல். நம்மளுடைய தன்னம்பிக்கையும் சுய மதிப்பீடும் உயரணும் அப்படின்னாக்கா நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாக தான். சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டை செய்யுங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையையும் உங்களுடைய சுய மதிப்பீட்டையும் உயர்த்திக்கோங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? நத்திங் பில்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லைக் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், தாமஸ் கார்லைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இடியம், ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்னா மீனிங் என்ன? தின் ஐஸ் அப்படின்னாக்கா ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஒரு ஐஸ், அதில் போய் நம்ம ஸ்கேட் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்க அதோடைய மீனிங்கை. ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ். If you walk, tread or skate on thin ice, is a good chance that you might fall through the ice and into the freezing cold water. நீங்க இந்த thin iceல நடந்தாலோ, ட்ரெட் பண்ணாலோ, ஸ்கேட் பண்ணாலோ உங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னன்னா நீங்கள் அந்த ஐஸ் உடஞ்சிட்டு நீங்கள் அந்த கோல்டு வாட்டரில் விழுந்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படின்னா மீனிங் என்னன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்னா டு பி டூயிங் சம்திங் தட் இஸ் டேஞ்சரஸ் ஆர் இன்வால்வ்ஸ் ரிஸ்க். அதாவது ரொம்ப டேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வது அல்லது ரிஸ்கான வேலையை செய்கிறோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்கிற வேலையை தான் நம்ம ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், to place oneself in a dangerous or delicate situation. யாராவது ஒருத்தரை அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நம்மளை வச்சுக்கிறது, அதை தான் நம்ம ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்ற இந்த இடியமை மீன் பண்ணுவோம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸோடைய மீனிங்கை, to get into a difficult situation which may have serious or unpleasant consequences. அதாவது ஒரு கடினமான சூழ்நிலையில் நம்மளை வச்சுக்கிறது, அதனால் நம்மளுக்கு ஒரு சீரியஸான என்னது, சீரியஸ்னா என்னது, ரொம்ப ஆபத்தான நம்மளுக்கு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளை நம்ம வைத்துக்கொள்வது, அதை தான் நம்ம ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்ற இந்த இடியமை மீன் பண்ணி சொல்லலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the thief is skating on thin ice by lying to the police. The thief is skating on thin ice by lying to the police. அதாவது திருடன் போலீஸ் கிட்ட பொய் சொல்லுவதன் மூலமாக தன்னை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வைத்துக் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அடுத்தது பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள், since I stopped studying on weekends, I have been walking on thin ice. இங்கே பாருங்க, நம்ம ஸ்கேட்டிங்க்கு பதில் வாக்கிங் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இந்த ஸ்கேட்டிங் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு பதில் நம்ம வாக்கிங் அப்படின்றத போடலாம் அல்லது ட்ரெடிங் அப்படின்றத போடலாம். அப்போ சின்ஸ் ஐ ஸ்டாப்ட் ஸ்டடிங் ஆன் வீக்கெண்ட்ஸ், அதாவது வீக்கெண்ட்ஸ்னாக்கா சாட்டர்டே சண்டே இல்லையா, அந்த வீக்கெண்ட்ஸில் நான் படிக்கிறத நிறுத்தினதுலேருந்து ஐ ஹவ் பீன் வாக்கிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்னா நான் ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்ம படிக்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய மார்க் வாங்க மாட்டோம் இல்லையா? அப்போ சிச்சுவேஷன் ரொம்ப பெஸ்ட் ஆகிடும், ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கோம். அதுதான் இந்த இடியமில் நம்ம சொல்ல வரோம். அப்போ ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்னா மீனிங் என்ன? டு பி டூயிங் சம்திங் தட் இஸ் டேஞ்சரஸ் ஆர் இன்வால்வ்ஸ் ரிஸ்க். அதாவது கடினமான ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒன்று செய்வது தான் நம்ம ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்ற இந்த இடியமில் மீன் பண்ணுறோம்.
இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்ற இந்த இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இடியம் ஸ்கேட்டிங் ஆன் தின் ஐஸ் அப்படின்றத உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.